ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மாக்கோ இதுக்கோ மோடிஜிக்கு ஃபோன் பண்ணி கலாம் இருந்தார் ஜனாதிபதியா, எனக்கும் மேபி ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, ஒய் நாட் தாராளமாக ருத்ராட்சம் ஒன்று போட்டுன்னு வாங்க, நீங்கள் நம்ம ஆள் மாதிரியே இருப்பீங்க, நீங்கள் ஹிமாலயாஸ் போய் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் யார் யாரையோ போடுறது, ரஜினியை ஜனாதிபதி ஆக்க மாட்டாங்களா பிஜேபி? சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. உங்களுக்கு தான் அரசியல் தேவை இருக்குது, உங்களுக்கு தான் ஓட்டு வேணும். அவருக்கு என்ன தேவை? அவர் எங்கன்னா போய் அரை மணி நேரம் தியானம் கூட பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கெலாம் வந்து பெரிய தேவைகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது. ரஜினி அவர்கள் வந்துங்க, சரி, ஒரு சில லீடர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் எனக்கு இது வேணாம், இது போகுதுன்னு நினைப்பாங்க. அது ஒரு லீடர்ஷிப். இப்போ உதாரணத்துக்கு ஐயாக்கு நல்ல கண்ணுக்கு வந்து என்றைக்குமே ஆடம்பரமோ வசதியோ தேவைப்பட்டதில்லை, எனக்கு இது வேணான்ற முடிவு. அதேமாதிரி தோனி அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டரு திடீர்னு வந்து கேப்டன்சி வேணான்னு, இந்த பதவி எனக்கு வேணாம், பார்த்துட்டேன், இது இருந்தாலும் இல்லைனாலும் நான் தோனி. அதேமாதிரி ரஜினி அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியல் கட்சிக்கு வரேன்னா என்ன பதவி வேணா. இப்போ இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மாக்கோ இதுக்கோ மோடிஜிக்கு ஃபோன் பண்ணி கலாம் இருந்தார் ஜனாதிபதியா, எனக்கும் மேபி ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, ஒய் நாட் தாராளமாக ருத்ராட்சம் ஒன்று போட்டுன்னு வாங்க, நீங்கள் நம்ம ஆள் மாதிரியே இருப்பீங்க, நீங்கள் ஹிமாலயாஸ் போய் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் யார் யாரையோ போடுறது, ரஜினியை ஜனாதிபதி ஆக்க மாட்டாங்களா பிஜேபி?